இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லையா? ஸோ அதனால் காலையிலே பெருமாள் கோயிலுக்கு வழிபடுறதுக்காக போனோம். நம்ம தமிழ் மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய முதல் நாட்களில் நம்ம வந்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதங்களில் வரக்கூடிய முதல் நாட்களை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்டு அதிகாலைன்னு சொல்லுவாங்க. அதை அதிகாலை 1:30லேருந்து காலையில் 10:30 மணி வரையும் இருக்க காலத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்தில் நம்ம வந்து பெருமாள் கோயிலில் கொடிமரத்தோடு இருக்க பெருமாளை போய் வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. ஸோ அவரை வந்துட்டு நம்ம 27 முறை சுற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஏகாதசி விரதம் இருந்த பலன்களை இந்த 4 நாட்களில் வழிபடுறதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். ஸோ இதில் தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 27 மலர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடிமரத்தை நான் வந்து 27 முறை சுற்றிட்டு நல்லபடியாக பெருமாளை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேங்க. இன்றைக்கி வந்து நம்ம 27 முறை சுற்றும் போது 108 முறை நமோ நாராயணான்னு சொல்லிட்டு வந்தோம்னா நமக்கு சொல்லி நம்மளோட தேவைகள் என்னமோ அதை நினச்சி வழிபட்டு வந்தோம்னா அதுக்கான தீர்வும் வழியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாள் கோயிலை சுற்றி வர்றது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து தான தர்மங்கள் செய்யலாம். அதேமாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம். அதுவுமே சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஸோ நீங்களும் பெருமாளோட அருளை பெறணும்னு நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு நம்ம பெருமாளை வழிபட்டுட்டு நம்ம நல்லபடியாக வீடும் திரும்பிட்டோம்.